ஆண்டவர் ரொம்ப நல்லவர், அவர் பெரியவர், மாறாதவர். இன்றைக்கும் நம்மளை கைவிடாத தேவன், இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறவர். அவர் பிரசன்னம் தொடர்ந்து நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கும். எங்கே செல்லுவது, என்ன பேசுவது, என்ன சொல்லுவது, எதுவுமே நம்மளுக்கு தெரியலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் கூட இருந்து நம்மளுக்கு என்ன சொல்லணும், என்ன செய்யணும் என்பதை கற்றுத்தருவார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தினால், அதிசயத்தினால் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். மத்தேயு 13:23 இப்படி சொல்லப்பட்டிருக்கு. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். வசனத்தை கேட்டு உணர்கிறவனாக இருக்கிறான். யாருன்னா நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவன். ஸோ நீங்களும் நானும் தேவனுடைய வசனத்தை கேட்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டிருக்கோன்னு அர்த்தம். அது எப்போ நல்ல நிலம்னு நிரூபிக்கப்படும்னா நம்ம கேட்டு அதன்படி உணர்ந்து அதை செய்கிறவர்களாக இருக்கும் பொழுது நீங்களும் நானும் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாக இருக்கிறோம். ஒருவேளை வசனத்தை கேட்டு அதன்படி செய்யலை அப்படின்னா நம்ம நல்ல நிலமாக இல்லை அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கும் தேவனுடைய வசனம் விதை நம்முடைய வாழ்க்கையில் விதைக்கப்பட்டிருக்கிறது. அதை கேட்கும் பொழுது நாம் உணர்வு அடைய வேண்டும். உணர்வு அடையிறது வேற ஒன்றும் கிடையாது, வசனத்தின்படி செயல்படுவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறோம். அப்படிப்பட்ட மனுஷன் 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலனை தருவான் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. நீங்களும் நானும் வசனத்தை கேட்டு உணர்ந்து அதன்படி செய்கிறவர்களாக இருக்கும் பொழுது தேவன் நமக்கு என்ன தருகிறார்னா விளைச்சலை தருகிறார். அது மட்டும் இல்லை, விதையையும் தருகிறார். இப்போ ஒரு விதை விதைச்சிங்கன்னா அது மரமாகி அது விளைச்சலாகி அதில் கனிகளை பார்ப்பீங்க. வெறும் கனிகளை மட்டும் பார்க்க மாட்டீங்க, கனிகளுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் விதைகளை பார்ப்பீங்க. அதை எடுத்து நீங்கள் விதைக்கும் பொழுது இப்படியாக தொடர்ந்து நாம் செய்து கொண்டே இருக்கும் பொழுது பெரிய தோட்டத்திற்கே அதிபதியாக மாறிவிடுவோம். இஃப் யூ ஆர் அ சோவர், God gives you seeds and when you sow you get more to sow. நீங்கள் விதைக்கிறவர்களாக இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு விளைச்சலையும் தருவார், கூட அநேக விதைகளையும் தருவார். நீங்கள் விதைக்கும் பொழுது அதிகமாக விதைப்பதற்கு இன்னும் அதிகமான விதைகளை தேவன் தருவார். இதுதான் ஆண்டவருடைய பிரின்சிபல். And the word of God is the seed for all crops. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம் எல்லா விதமான பயிர்களுக்குமான ஒரே விதையாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் எந்த பகுதியில் ஆசீர்வாதம் வேணும், எங்கே உயர்வு வேணும், எங்கே ஆரோக்கியம் வேண்டும், எந்த இடத்துல நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், எங்கே நீங்கள் விடுதலையாக்கப்படணும், இப்படி பல கேட்டகரிஸ் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். ஒரு தேவை மட்டும் இருக்காது, பல தேவைகள் இருக்கும். ஆனால் எல்லா தேவைகளுக்கும் ஆண்டவர் ஒரே ஒரு விதையை கொடுத்திருக்கிறார். அது கர்த்தருடைய வார்த்தை. அந்த ஒரு விதையை நீங்கள் விதைக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும் விளைச்சலை பார்ப்பீங்க, எல்லா பகுதிகளிலும் இன்னும் அதிகமான விதைகளை பார்ப்பீங்க, கனிகளை பார்ப்பீங்க. அதுதான் தேவனுடைய வார்த்தையினுடைய வல்லமை. விதைக்கிறவனுக்கு விதையையும் விளைச்சலையும் தருகிறவர் தான் ஆண்டவர். உங்கள் விதை இன்றைக்கு விளைச்சலாக மாறட்டும். அந்த விளைச்சலிருந்து இன்னும் அதிகமான விதைகளை எடுத்து திரும்பவும் தேவனுடைய ராஜ்யத்தில் விதைக்கும் பொழுது நீங்கள் பெருகி கொண்டே இருப்பீர்கள். ஒரு நாளும் சிறுமைப்பட மாட்டீர்கள். ஒவ்வொரு நாளும் உயர்ந்து கொண்டே இருப்பீங்க. அது உங்கள் கண்கள்னால் பார்க்க முடியலனா ஒரு நாள் வரும்பொழுது ஒரு பெரிய தோட்டத்திற்கு, ஒரு பெரிய காட்டிற்கே நீங்கள் அதிபதியாக, ராஜாவாக இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். இன்றைக்கும் நீங்கள் தேவனுடைய வசனத்தை கேட்டு உணர்ந்து அதை விதைக்கிறவர்களாக இருந்து இன்னும் அதிகமான பலன்களை நீங்கள் அறுக்கிறவர்களாக இருக்கும்படிக்கு தேவன் உங்களை இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். ஸோ தேவனுடைய வார்த்தையை வசனத்தையும் இன்றைக்கு கேட்டீங்கன்னா அதை உணருங்கள், விதையுங்கள். தொடர்ந்து விதைக்கும்படிக்கு தேவன் அதிகமான விதைகளை உங்கள் வாழ்க்கையில் தந்து கொண்டே இருப்பார். இன்றைக்கு விதைப்பதற்கும் அறுப்பதற்கும் தேவனுக்கு நன்றி சொல்வதற்கும் ஒரு சிறந்த நாள். ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம்.